திண்டுக்கல்லில் தொழிலதிபர் ரத்தினம் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் மூன்றாவது முறையாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 2 கார்களில் வந்த 6 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழுவானது 2 மணி நேரமாக சோதனை மேற்கொண்டு வருகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன். ரத்தினம் அவர்கள் வீட்டில் மூன்றாவது முறையாக அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொள்ள என்ன காரணம்? நிச்சயமாக திண்டுக்கல்லில் பிரபல தொழிலதிபர் ரத்தினம் இவர் திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டையில் கல்வி நிறுவனம் நடத்தி வருகிறார். மேலும் மணல் குவாரி, ரியல் எஸ்டேட் மற்றும் வீடு கட்டி விற்பனை செய்வது, செங்கல் சூளை என பல தொழில்கள் செய்து வருகிறார். இவரது வீட்டில் கடந்த செய்த இந்நிலையில் மணல் குவாரி சட்டவிரோதமாக பணப்பதிவு நடைபெற்றதாக கூறி கடந்த 2023ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் முதல் முறையாக இவரது வீட்டிலும் இவரது மைத்துனர் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 11ஆம் மாதம் போன வருடம் 11ஆம் மாதம் மீண்டும் 2வது முறையாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை செய்தனர். இந்நிலையில் இன்று காலை சுமார் 8 மணி அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 இனோவா காரில் 6 பேர் கொண்ட குழு அவரது அலுவலகத்தில் மட்டும் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த முதல் முறையாக வந்த பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரது வீடு, அவரது அலுவலகம் மற்றும் அவரது மைத்துனர் வீடுகளில் சோதனையில் ஈடுபட்டு 2 நாட்கள் சோதனையில் ஈடுபட்டனர். அதுக்கு அடுத்தபடியாக 2வது முறையாக 11ஆம் மாதம் வந்த பொழுது அவரது அலுவலகம் மற்றும் வீடுகளில் மட்டும் சோதனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது 3வது முறையாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்துள்ளனர். தற்பொழுது அவர் சோதனை நடைபெற்று வருகிறது. அலுவலகம் முழுவதும் மூடப்பட்டுள்ளது. இதன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எதற்காக வந்துள்ளனர் என்பது அடுத்த கட்ட விசாரணை தெரிய வரும். அதுக்கடுத்து அப்பொழுதுதான் இதோட நிலைமை என்ன என்பது முழுமையாக தெரிய வரும். தற்போது 2 மணி நேரத்துக்கு மேலாக அவரது அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.